நீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆமா. நீங்க அதுல எங்கேயாவது கொஞ்சம் சறுக்குச்சுன்னா மலமல்னு எடுத்து கொண்டு வந்து கீழே விட்டுருவாங்க. ஆமா, அதுதான் லியோவுக்கு நடந்துச்சு. இந்த 171லயே சிவகார்த்திகேயன் நடிச்சார். அடுத்த வருஷம் முடிஞ்சா அவர் பயங்கர பிஸியா இருக்கு. மாறி மாறி நடிக்க போறாரு. ஓகே. பட் அங்கேருந்து வர்ற ஒரு பெரும் தொகை அதுல ஒன் ஆஃப் த பார்ட்னராகவும் இருக்காரு. 100 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல் சம்பளம் பிளஸ் அதுல இருந்து வர்ற லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை அவர் எடுத்தாரு. அதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அப்ப இனிமேல் பெரிய படங்கள்ங்கிறது கேமியோஸை நம்பி இருக்குங்கிற மாதிரி ஆயிடாது. அதுல தப்பு இல்லையா? ஏன்னா பெரிய அளவு தொகையை இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து இவர் இருக்காரு அவர் இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்வம் அதுக்குள்ள வந்துடும். இது நியாயமா சரியாங்கிற ஏரியாவுக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பிசினஸ், அவ்வளவுதான். இந்த வருஷம் முடிய போகுது. எல்லாருக்கும் இருந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதிக கலெக்ட் பண்ண படமா எந்த படம் சரி இருந்து, லியோவா ஜெயிலரா? ஜெயிலர். வணக்க மக்கள், விஜய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தமா பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படங்களை பத்தி தான். அதுக்கு வந்து நார்த் சைட்லயும் சரி, இந்த ஆந்திரா தெலுங்கு சைட்லயும் சரி நிறைய வரவேற்பு இருக்கு. தமிழ்ல எந்த மாதிரி வரவேற்பு சலாருக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேஜிஎஃப் ரசிகர்கள் அப்படியே சலாருக்கு வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா அப்படியே கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்கு. ஆமா. அதை ரசிக்கிற ஒரு கூட்டம் ஒண்ணு இங்க இருக்குல்ல, அதையெல்லாம் உங்களுக்கு பெருசா முக்கியம் கிடையாது. இந்த படத்துல வர்ற கேரக்டர், அவங்களுடைய கெட்டப்பு, அவங்க போடுற சண்டை, இப்படி திரும்பினா ஒரு 6000 பேரை கொள்றாரு, ஒரு 60,000 பேரை வெட்டுறாரு. ஆமா. அப்படியே வந்து ரத்த கலரியா இருக்கு அந்த ட்ரெய்லரு. எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, லியோக்கு இருந்த அதே பிரச்சனை சலாருக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. பிரசாந்த் நீல் அவர்கள் எங்க போனாலும் இது கேஜிஎஃப்ல இருந்து ஏதாவது கண்டினியூட்டி எடுத்து இங்க பண்றீங்களா, கேஜிஎஃப்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அந்த யூனிவர்ஸ்குள்ள இது வருதா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இது மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். கண்டிப்பா இல்ல, எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஓவர் எதிர்பார்ப்பா போகும்போது ஒரு சின்ன பதட்டம் வரும். ஏன்னா நீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆமா. நீங்க அதுல எங்கேயாவது கொஞ்சம் சறுக்குச்சுன்னா மலமல்னு எடுத்து கொண்டு வந்து கீழே விட்டுருவாங்க. அதுதான் லியோவுக்கு நடந்துச்சு. பட் இதுல பொறுத்த அளவுக்கு நம்ம பாக்குறது என்னன்னா, அந்த பிரம்மாண்டத்தை அப்படியே வந்து வெளிப்படுத்திருக்காங்க. ஓகே. வெறும் செலவு பண்றது முக்கியம் கிடையாது, அது ஸ்கிரீன்ல தெரியணும்ல. அது வந்து இதுல நல்லாவே தெரியுது. பட் அதுதான் அது இந்த மாதிரி படங்களே ரசிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது ரசிக்கும் கண்டிப்பா. அண்ட் சார், தலைவர் 171 பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பிரேக் எடுக்க போறாருங்க நியூஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். ஷாருக் கான் அவர்கள் அப்ரோச் பண்ணப்பட்டதா வந்துச்சு. ஆனா எதனால சார் அவர் வேண்டான்னு சொன்னதுக்கான ரீசன்? இல்லை, அவர் ஒரு கேமியோ பண்றதுக்கு தயங்குறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவர் போய் பார்த்து அவரை மீட் பண்ணி கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இல்லை இப்போதைக்கு வேண்டாங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அனுப்புனதா ஒரு தகவல் இருக்கு. திரும்ப ரன்வீர் சிங் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே. பட் ஷாருக் கான் வந்து இப்பதான் வரிசையா பெரிய பெரிய ஹிட்டுகளை இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு கேமியோ பண்றது, அதுவும் வந்து ஒரு ரஜினியோட சேர்ந்து பண்றதுங்கிறது வந்து அவருக்கு ஏதோ ஒரு தயக்கமா இருந்திருக்கலாம். அவர் முடிவு தானே. அதான் சார், இப்படி பார்க்கும் போதும் சரி, 170ல நம்ம பார்த்தோம் அமிதாப் பச்சன் அவர்களோட இருந்துச்சு. 171 படம் வந்து மொத்தமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படமா இருக்குமான்னு பார்த்தா அதுலயும் இப்ப கேமியோஸ் எல்லாம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்ப இனிமேல் பெரிய படங்கள்ங்கிறது கேமியோஸை நம்பி இருக்குங்கிற மாதிரி ஆயிராதா? அதுல தப்பு இல்லையா? ஏன்னா பெரிய அளவு தொகையை இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ நீங்க பேக்கடா மக்களை உள்ள கூட்டு வரணும். அதுக்கு வந்து இவர் இருக்காரு அவர் இருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்வம் அதுக்குள்ள வந்துடும். அதனால வந்து இப்ப பல நடிகர்களை உள்ள கொண்டு வராங்க. எல்லாத்தையும் தாண்டி ஓடிடி நிறுவனங்கள் வந்து கேக்குது. ஓகே. நீங்க ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு போகும்போது, பெரிய படங்களை கொண்டு போகும்போது அது மல்டி ஸ்டார் படமா நீங்க கொடுங்கன்னு ஓடிடி நிறுவனங்களே அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு அது அங்கேருந்து ஒரு பெரும் தொகை வர்றதுனால அவங்க சொல்றதையும் கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்துதான் ரஜினியினுடைய படங்கள்ல பெரிய பெரிய நடிகர்களை உள்ள கொண்டு வராங்க. இந்த 171லயே சிவகார்த்திகேயன் நடிக்க போறாருல்ல, 171ல அது கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். ஓகே சார். ரீசெண்ட் டைம்ஸ்ல அனிருத் அவர்கள் மேல பல கேள்விகள் வைக்கப்படுது. அந்த காப்பிரைட் இஷ்யூ பத்தி எல்லாம் நம்ம பேசணும். அது தாண்டி அந்த 170க்கா இருக்கட்டும், இந்தியன் 2 கவர் போட்டிருந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், பலரும் வந்து என்னப்பா இது அனிருத்தோட சாயல் இல்லையப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்னது? இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து உலகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. நீங்க எங்கேருந்து திருடினாலும் அடுத்த செகண்ட் அதை தூக்கி போட்டு பாருன்னு
சொல்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் அதுலேருந்து எடுத்தேன், இதுலேருந்து எடுத்தேன், இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பயங்கரமான ஏமாத்து வேலை. அதை இவங்க செய்யக்கூடாது. இன்னொன்னு இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு. அவரெல்லாம் 10, 12 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு. அப்போ தன் உழைப்புங்கிறது அதுல ரொம்ப முக்கியம். ரொம்ப மேலோட்டமா அதுலேருந்து ஒண்ணு எடுத்துக்கோ, நடுவுல எதையாவது ஒண்ணு விட்டு ஒரு ஜிமிக்ஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறத வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அதை தான் அனிருத் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அதனாலதான் இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் வருது. ஆமா, கண்டிப்பா. அடுத்த விடாமுயற்சி பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த போட்டோஸ், அவர் எடுத்த போட்டோஸா இருக்கட்டும், அவருடைய போட்டோஸா இருக்கட்டும், சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது. அவர் இழைச்சிருந்தாரு. மறுபடியும் நான் சோசியல் மீடியா ஸ்பெகுலேஷன் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல அஜித் அவர்கள் வந்து டூயல் ரோல் நடிக்கிறாரு, ஒரு ரோல் வந்து சின்ன பையனா நடிக்கிறாருங்கிற நியூஸ் எல்லாம் வருது. அது எந்த அளவு சார் உண்மை? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல. ஓகே சார். ஆமா. பட் அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஸ்டில் விஜய் அஜித் எடுத்ததெல்லாம் ரொம்ப அவர் பேசிக்கலா ஒரு சிறந்த போட்டோகிராஃபர். இன்னொன்னு அவருக்கும் பொழுது போகணும்ல. இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அவரு போர்ஷன் இல்லாத நேரத்துல அவர் என்ன பண்ண முடியும்? ஓகே, அதிகபட்சம் வந்து அவர் கையில கேமரா வச்சுட்டு அதை எடுத்து அவரே போய் அதை வந்து புரிண்டு போட்டு ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, அதெல்லாம் எப்பவுமே இந்த மகிழ்வித்து மகிழ்ங்கிறதுல அஜித் கொஞ்சம் உறுதியா இருப்பாரு. அவரு அந்த நேரத்துல திடீர் சர்ப்ரைஸ் கொடுக்கறது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது வேகமா இப்ப டேக் ஆஃப் ஆகி போகிற மாதிரி தெரியுது. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் எல்லாம் வருது. ஒரு வேகமான நகர்வு இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து வேகமா தான் போறாங்க. அவங்க எங்கேயுமே தொய்வு இல்ல. நடுவுல வந்து ஒரு ஷெட்யூல் பிரேக் பண்ணிட்டு இங்க வந்தாங்க. ஆமா, அது கூட ஏதோ மணல் புயல் அடிச்சுது. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு 10 days கேப் போடுவோம்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னொன்னு வந்து மகிழ் திருமணி கண்டினியூஸா ஒர்க் பண்ணி பழக்கம் இல்லாதவர். ஓகே, ஷெட்யூலா தான் அவர் போவாரு. அவர் கண்டினியூஸா ஒர்க் பண்ணி அவரே டயர்டாகி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் வந்தாங்க. ஒரு 2, 3 காரணம் அதுக்கு. வந்த வேகத்துக்கு போயிட்டாங்களே. ஒரு 1 வீக் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் கிளம்பிட்டாங்க. ஆமா சார். ஆனா நிறைய சோசியல் மீடியால வைக்கப்பட்ட கருத்துக்கா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அஜித் அவர்கள் வந்து ஏஜ்டா தெரியாதுன்னு சொன்ன கருத்துக்கெல்லாம் இது கொஞ்சம் இழைச்ச மாதிரி தெரியுதுங்கிறத அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு முடிவெடுத்து பண்ண விஷயமா எடுத்துக்கலாமா? இல்ல அவர் எப்பவுமே இப்ப விவேகம் படத்துக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தாரு. ஆமா, விவேகம்ல வேற மாதிரி இருந்தாரு. ஆமா. அப்ப அதற்கான உடற்பயிற்சி அவர் செய்யறாரு. இத்தனைக்கும் வந்து அவரால ஹார்டா உடற்பயிற்சி செய்ய முடியாது. அவர் பேக் போன் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால அவ்வளவு கடினமா பண்ண முடியாது. அப்படி இருந்தும் அவர் வந்து இந்த உடம்பு குறைச்சி ஒரு பேக்கடா வந்து நின்னாரு பாருங்க. அந்த முயற்சி எல்லாம் அவர்கிட்ட நிறைய உண்டு. இந்த படத்துலயும் அவர் இழைச்சது வந்து நிச்சயமா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு நான்வெஜ் எல்லாம் நிறுத்திட்டாரு. ஓகே, நான்வெஜ் நீங்க சாப்பிட தானே உடம்பு வெயிட் போகும். ஆமா. ஸோ அதெல்லாம் அவர் நிறுத்திட்டாரு. ஸோ அதுவும் ஒரு காரணம். அண்ட் சார், கமல் சார் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய நடிகன், கண்டிப்பா ஒரு லெஜெண்ட் அவரு. ஆனா அவர் ஒரு பிக் பாஸ்ல ஒரு ஷோ காரணமா வந்து அவரை பல ட்ரோல்ஸ்க்கு உள்ளாக்குறதும், அவர் பேசின ஸ்லாங்க கிண்டல் பண்றதும் நீங்க ஆக்சுவலி எப்படி சார் பாக்குறீங்க? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த திருவாரூர் தேரை எடுத்துட்டு வந்து திருவள்ளிக்கணி சந்தில விட்ட மாதிரி அவர் அவ்வளவு பெரிய கமலஹாசனை கொண்டு வந்து பிக் பாஸ்ல விட்டு போற வர்றவங்கலாம் இடிச்சுட்டு போறேன். என்னையா நீ ஒரு ஆளாங்கிற அளவுக்கு பேசுறாங்க. நிஜமா கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய சாதனையாளர் அவரு. சினிமாவில் அவர் எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிச்சவர். டெக்னாலஜியை முதல்ல கொண்டு வந்தவர். நிறைய அவரை பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம்ப்பா. எடிட்டிங்லாம் ஃபிலிமை கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருந்த காலத்துல திடீர்னு ஆவிட் எடிட்டிங்னு ஒன்று கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்பெல்லாம் ஒண்ணுமே புரியல பல பேருக்கு, என்ன அவர் ஏதோ பண்றாருன்ட்டு. கடைசியா இன்னைக்கு அங்கதானே வந்து நிக்குது. ஆமா. ஸோ அது மாதிரி எல்லாத்தையுமே முன்னாடி யோசிச்சு பண்ணவர். இந்த பிக் பாஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்க வேணாமோங்கிறது என்னுடைய கருத்து. வந்திருந்தா கூட அவர் ரொம்ப நியாயமா நடந்துக்கணும். அவர் ஒன் சைடா நடக்கிறாருங்கிற மாதிரிதான் பல பேர் கருத்து சொல்றாங்க. நம்மளும் எப்பயாவது பார்க்கும் பொழுது இந்த விஷயத்துல ஒரு கடுமையா கண்டிச்சிருக்கணுமே, ஏன் ஒரு மேலோட்டமா கடந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ அதனால வந்து அவரும் சரியா இல்லைங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லிதானே. பலரும் இப்ப வைக்கிற விமர்சனம் மூலியமா மேபி பிக் பாஸ்ல இருந்து கமல் அவர்கள் இல்லப்பா, இதுக்கப்புறம் இது போதுப்பான்னு அடுத்த சீசன்ல தான் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ சார்? ஆனா அவர் பிஸியா இருக்காரு. அதாவது ட்ரோல் பண்றாங்கிறதுனால அவர் விலக மாட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி விமர்சனங்களை 1000 பார்த்துட்டாரு அவரு. அவருடைய லைஃப்லயே வந்து அவர் அவ்வளவு கேவலமெல்லாம் திட்டிருக்காங்க. இப்ப அவர் வந்து இப்ப ரஜினியோட ஒப்பிட்டு பேசும்போது ரஜினிக்கு வந்து ஒரு மனைவி, 2 பெண் குழந்தைகள், ஒரு குடும்பமா இருக்காரு அவரு. ஆனா வந்து கமலஹாசன் வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட வாழ்ந்திருக்காரு அவரு அப்படின்லாம் அந்த காலத்துல பயங்கரமா பண்ணுவாங்க. அவர் சரிகா கூட இருந்தாரு, வாணி கணபதி கூட இருந்தாரு. இதெல்லாம் பேசி கம்பேர் பண்ணி பயங்கரமா ட்ரோல் பண்ணுவாங்க அவரு. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு அதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு போயிட்டே இருந்தாரு அவரு. ஸோ அதனால அவருக்கு விமர்சனங்கள்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்பவுமே ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனால் பிக் பாஸ்ல ஒரு தொடர்வாராங்கிறதுக்கு
அடிப்படையா சில காரணங்கள் இருக்கு. என்னன்னா இப்போ அடுத்த வருஷம் முழுக்க அவர் பயங்கர பிஸியா இருக்கு. ஒரு பக்கம் மணிரத்னம் படம், ஒரு பக்கம் எச் வினோத் படம், மாறி மாறி நடிக்க போறாரு. ஓகே. ஸோ அப்போ அந்த சூழ்நிலையில் இவர் பிக் பாஸை கண்டினியூ பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டவுட் இருக்கு. பட் அங்கேருந்து வர்ற ஒரு பெரும் தொகை அதுல ஒன் ஆஃப் த பார்ட்னராகவும் இருக்காரு. ஓகே. வெறும் சம்பளத்தை வாங்கிட்டு பண்ணது வேற. ஒரு 100 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல் சம்பளம் பிளஸ் அதுல இருந்து வர்ற லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை அவர் எடுத்தாரு. அதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதுவும் ஒரு பெரும் தொகையா அவருக்கு வந்து நிற்கும் பொழுது அதை விட்டுட்டு வருவாராங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. கண்டிப்பா. எனக்கு பல நாட்களா இருக்கிற சந்தேகம், பலரும் கேட்கப்படுற ஒரு சந்தேகம் என்னன்னா, எப்ப வந்து பெரிய ஹீரோஸ் எல்லாருமே கண்டென்ட் பேஸ்டு படங்கள் பண்ணுவாங்க. இப்போ மலையாளம் சைடு பார்க்கும்போது மோகன்லால் அவர்களா இருக்கட்டும், மம்முட்டி அவர்களா இருக்கட்டும், மெயினா அந்த கண்டென்ட் ட்ரிவன் படங்களை வந்து அதிகமா பண்ணாங்க. எப்போ வந்து தமிழ்ல அந்த மாதிரி பண்ணுவாங்கன்ற கேள்வி வருது. தமிழ்ல அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கூடிய சீக்கிரம்? இல்லைங்க, இங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. என்னன்னா இன்னைக்கு ரசனை வந்து எங்கெங்கயோ போய் எப்படி எப்படியோ வந்து நிக்குது. ஒரு ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு படத்தை எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்கன்னு இருக்கு. யாருமே ரசிக்காம போகலன்னு சொல்ல முடியாது. இப்ப அயோத்தி படம் எல்லாம் ஓடுச்சுன்னா ஏன் ஓடுச்சுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை ரசிப்பதற்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்து மாறல, அவங்க கரெக்டா தான் இருக்காங்க. பட் இந்த ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இதை ரசிப்பதற்கான கூட்டம் குறைவாகவும், கேஜிஎஃப் மாதிரியான படங்களை ரசிப்பதற்கான கூட்டமும் அதிகமா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியா தான். அதுல இயங்குகிற பல இளைஞர்கள் வந்து நிறைய படங்களை பாக்குறாங்க. அவங்க இன்னும் அவங்களை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னமும் நீங்க பழைய செட்டில குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு மாறி போச்சு, அவன் என்னென்ன எக்யூப்மெண்ட் கொண்டு வரான், என்னென்ன மாதிரியான பிரசன்ட் பண்றாங்க. நீங்க இன்னமும் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள விசு மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களேங்கிற கோபம் அவங்களுக்கு வருது. இது நியாயமா சரியாங்கிற ஏரியாவுக்கே நம்ம போக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பிசினஸ், அவ்வளவுதான். இந்த பிசினஸை நாம எவ்வளவு சரியா செய்யறோம்னு நினைச்சுதான் ஒவ்வொருத்தரும் உள்ள வர்றாங்க. அதுல இவங்க சர்வை பண்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது வந்து சில நேரங்கள் எடுக்குது, சில நேரங்கள் படுத்துக்குது. ஓகே சார். இப்ப இந்த மாதிரி பேஸ்டு படங்கள், கமர்ஷியல் பேஸ்டு படங்களா இருக்கட்டும், இல்ல வந்து டோட்டலா ஆக்ஷன் வைலன்ஸ் பேஸ்டு படங்களா இருக்கட்டும், அது தொடர்ந்து வெற்றி பெறும் போது மற்றவர்களுக்கும் ஒரு எண்ணம் வந்துடாதா, இந்த படங்கள் தான் வெற்றி பெறும்னு? கண்டென்ட் படங்களுக்கு ஒரு தொய்வு வந்துடாதா? நிச்சயமா வருது. காலகாலமா இருக்கிற கேள்விதான். ஏன்னா இப்ப அந்த காலத்திலேயே வந்து பாலு மகேந்திரன் மாதிரியான இயக்குனர்கள் வந்து ஒரு நல்ல படங்களை கொடுக்கும் பொழுது கமர்ஷியல் படங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே நடிகர்கள் வந்துருவாங்க. அந்த படம் வந்து தாறுமாறா பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மனதளவுல ஒரு தொய்வு வரும். என்னடா அது, நம்ம இவ்வளவு அழகான ஒரு கண்டென்ட்டோட வர்றோம், ஆனா ஒண்ணுமே இல்லாம ஏதோ கமாசமான்னு போட்டு வறுத்து கொடுக்குறாங்க, அதுக்கு இவ்வளவு கூட்டம் ஓடுது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சு. பட் அவங்க எப்பவுமே மாறல. அவங்க அவங்களுக்கான தரத்தோடயே இருந்தாங்க. அதற்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், இந்த ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கு. நல்ல படங்களை ரசிப்பவர்களுக்கான எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த சுவாரஸ்யமா நீங்க அதை கொடுத்தீங்கன்னா ரசிக்கிறாங்க. இப்போ குட் நைட்லாம் வந்து அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு படம் இல்லையா? லவ் டுடே எல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமான படம். ஸோ அதனால வந்து அது கொஞ்சம் சின்ன படமா இருந்தா கூட, சின்ன படம் நம்ம சொல்லிட முடியாது. அதுவும் பட்ஜெட் வைஸ் 6-7 கோடி ரூபாய்க்கு எடுத்த படங்கள் தான். பட் அந்த படம் சுவாரஸ்யமா இருக்கும்போது அதை ரசிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் குடும்பத்தோடு வர்றாங்க. இப்ப எப்பவுமே குடும்பத்தோட தியேட்டருக்கு வரும்போது அதோட ரீச்சே வேற. இப்ப இந்த சலார் படத்துக்குலாம் குடும்பத்தோட வருவாங்களான்னா சத்தியமா வர மாட்டாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் ஒண்ணு இருக்கு, அது தனியா வரும், வந்து அரட்டை அடிக்கும், பர்கர் சாப்பிடும், கோக் சாப்பிடும், கலாட்டா பண்ணிட்டு எந்திரிச்சு போயிடும். பட் குடும்பத்தோட வந்து உட்காந்து ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் பண்ணாம பார்த்துட்டான்னு வர்ற கூட்டத்தை எந்த படம் உருவாக்குதோ அதுதான் நல்ல படம்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்த பொன்னியின் செல்வன்லாம் அது வந்து அந்த வித்தையை பண்ணுச்சு. அது மாதிரி படங்கள்லாம் வரணும், வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இந்த வருஷம் முடிய போகுது, எல்லாருக்கும் இருந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதிக கலெக்ட் பண்ண படமா எந்த படம் சார் இருந்தது? லியோவா ஜெயிலரா? ஜெயிலர் தான். ஓகே சார். ஆனா பல இடங்கள்ல போடப்பட்டது இது வந்து அது முந்திருச்சுங்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ஒரு சிறிய வித்தியாசம் இருந்தது. ஓகே. பட் முந்தல ஜெயிலர் தான் டாப்ல இருக்கு. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்பவே நன்றி சார். வணக்கம்.